வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வேலைவாய்ப்பு இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டைரக்ட் ரெக்குவயர்மெண்ட் மூலியமாக ஸ்கில்டு பர்சனை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது முழுக்க 18 வயசில், அதாவது 18 வயசில் இருந்து இருக்கிறவங்க யார் வேணாலும் அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரையுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 1.5 month இருக்குது. அதனால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இது ஆஃப்லைன் மோட் மட்டும்தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றனால எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது அதோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து வந்திருக்கு. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 விதமான உங்களுக்கு போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், இதில் 6 வேக்கன்சியும், மோட்டார் வெஹிக்கிள் எலக்ட்ரீஷியன் இதுக்கு 2 வேக்கன்சியும், டயர்மேனுக்கு 3, பெயிண்டருக்கு 2, ஃபிட்டருக்கு 2, காப்பர் அண்ட் டின் ஸ்மித்க்கு 1, அப்ஹோல்ஸ்டருக்கு 1ன்னு 17 வேக்கன்சி இருக்குது. ஸோ இது கேஸ்ட் வைஸ் எதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பே கொடுத்துருக்காங்க. ஸோ 19,900லேருந்து 63,200 வரையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11க்குள்ளே நீங்கள் அவங்க கையில் போய் சேர்கிற மாதிரி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2021 வரையும். சில ரிலாக்ஸேஷனும் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்டோட 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே சொன்ன அந்த போஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் அப்ளை பண்ண போகிறீங்க, டிரைவிங்க்கு அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்டிமேஷன் கொடுப்போம். ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இன்டிமேஷன் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ எக்ஸாமு, என்ன எக்ஸாமு, எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு. 4th பாயிண்ட் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ். 5th பாயிண்ட் உங்களுடைய அட்ரஸோட சேர்த்து ஒரு பின்கோட் நம்பரும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்க கொடுத்த டேட் 1/7/2021 உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தனித்தனியாக மென்ஷன் பண்ணணும். அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எது வரையும் வேலிடிட்டி இருக்குது அப்படின்ற அந்த நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறீங்கன்னா அடிஷ்னலாக சொல்லணும். அதுக்கு கீழே செல்ஃப் அட்டாச் பண்ண உங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு பயோடேட்டா நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ஃபார்மேட்டும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, நான் காமிக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் என்னென்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ப்ரூஃப் காமிக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் அது ஒரு காப்பி, அப்புறம் உங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் வைக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நான் க்ரீமி லேயர், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சு அந்த மாதிரினா அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா செகண்ட் பேரால என்ன அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். போல்ட் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் C121 நாராயணா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபேஸ் 1 நாராயணா நியூ டெல்லி 110028 இப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் இல்லைன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 11 நீங்கள் அவங்க கைக்கு போய் செய்கிற மாதிரி அனுப்பணும். அப்படி இல்லை ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா www.indiapost.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபார்மேட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் அது காட்டுறேன்.
இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு மேலே வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். பக்கத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு படித்து காமிச்சேன்ல அந்த மாதிரி எல்லாமே ஃபுல் நேம், ஃபாதர் நேம், பெர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், சிட்டிசன்ஷிப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்துருக்க என்ன வந்து ப்ரூஃப் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து என்வலப் கவரில் மேலே வந்து போஸ்ட் நேம் எழுதி சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெளிவாக பார்த்துட்டு கரெக்டாக அனுப்புங்க. நிறைய பேருக்கு இந்த வேலைவாய்ப்பு தெரியாமல் இருக்குது. அதனால் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வேலைக்காக வந்து ரொம்பவே வந்து எங்கெங்கேயோ யார்கிட்டையோ கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உதவியாக இல்லைனாலும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நன்றி.